கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கடந்த 10 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த இரட்சகராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 மாதங்கள் நம்மை பார்த்த தெய்வம் இந்த 11வது மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் கூட இருந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையினால், தீர்க்க தரிசன வார்த்தையினால், வெளிப்பாடுகளின் வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, நீங்கள் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 13வது வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மாதம் எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனை உண்டு பண்ணுகிற மாதம் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் பிலிப்பியர் அந்த 4ஆம் அதிகாரம் வசனம் 10 20 வரைக்குமான வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமா இந்த வார்த்தைகளை கேளுங்கள். பிலிப்பிய சபையிலே அந்த தாராள மனம், அந்த ஜெனராசிட்டி ஆஃப் பிலிப்பியன்ஸ், அந்த பிலிப்பிய மக்கள், பிலிப்பிய சபையார் எவ்வளவு தாராள மனமாய் இருந்தார்கள் என்பதை குறித்து பவுல் இங்கு அற்புதமாக எழுதுகிறார். வசனம் 10 துவங்கி, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயாவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்பாப்பிராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவர் நானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் எல்லாவற்றையும் செய்வதற்கு உன்னத பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் உலகத்தின் மனிதர்கள் கூட பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதம் தேவ திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நீங்கள் எதெல்லாம் செய்ய திட்டமிடுகிறீர்களோ, தேவ சத்தத்தை கேட்டு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, அந்த பிரயாசத்திற்கு தக்க பலனை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 3 விதமான இருதயத்தை குறித்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று பிலிப்பியர் 4:10 சொல்லுகிறார். விசாரிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே மகத்தான காரியத்தை செய்வார். விசாரிக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தர் ஆதி சபையை ஏற்படுத்தினார். விதவைகள் நன்றாய் விசாரிக்கப்படவில்லை. அநேக குடும்பங்களிலே ஒரே குடும்பத்தில் இருந்தார் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற, ஒருவர் பேரில ஒருவர் அன்பு செலுத்துகிற, ஒருவர் பேரில ஒருவர் ஜெபிக்கிற, ஒருவருக்கு ஒருவர் தயவு பாராட்டுகிற காரியம் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டே வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். விசாரிக்கிற இருதயம் உனக்கு இருக்குமானால் உன்னால் எல்லாவற்றையும் செய்யத்தக்க பலனை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன். ஏனென்றால் விசாரிப்பது கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய குணாதிசயமாய் இருக்கிறது. பாருங்கள், பல நேரங்களில் மனைவியை விசாரிப்பதில்லை, கணவனை விசாரிப்பதில்லை, பிள்ளைகளை விசாரிப்பதில்லை. ஏனோ தானமாக ஏதோ வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது போல நாம் ரொம்ப நிர்விசாரமாய் கடந்து போகிறோம். நாளுக்கு நாள் நம்ம அன்பிலே பெருக வேண்டும் என அன்பானவர்களே, அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசாரிக்கிறவர்களாய் இருங்கள். விசாரிக்கிற இருதயம் இந்த மாதம் நமக்கு பெருகட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எந்த நிலைமையிலும் நான் மனரம்பியமாய் இருப்பேன். அழகா சொல்றாரு, எல்லாவற்றிலும் நான் திருப்தியா இருப்பேன். ஒரு திருப்தியுள்ள இருதயம், ஒரு மன நிறைவான இருதயம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 11 என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனென்றால் நான் எந்த நிலைமையிலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்பியம் அப்படின்னா திருப்தி உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பல குடும்பங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தே வாழ்வது. அவர்களைப் போல நான் இல்லையே, அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எங்கிட்ட இல்லையே, அவங்கள போல வசதியா நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நாம் மேல இருக்கிறவங்களை பார்க்கிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மை பார்க்கிறார்கள். இப்படியே வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொன்னார். நமக்கு இருக்கிறவைகள் போதும். பாருங்க, பவுல் அழகா சொல்லுகிறார். பிலிப்பிய சபை மக்களுக்கு எழுதும்போது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமா இருக்குது. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், நாம் எந்த நிலைமையிலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது, தடுமாற்றங்கள் வருகிறது, கலக்கங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது, உண்மைதான். ஆனால் இவற்றின் நடுவிலேயும் இயேசுவை பிரதிபலிப்பதற்காக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் மனரம்பியமாய், இங்கிலீஷ்ல அழகா சொல்லுகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவான வாழ்வை கர்த்தர் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். கூடுமான மட்டும் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதம் திருப்தியுள்ள இருதயத்தை கொடுப்பாராக. விசாரிக்கிற இருதயமுடையவர்களாய், திருப்தி உள்ள இருதயமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறார். பாருங்கள், பிலிப்பிய சபை மக்களாகி நீங்கள் தான் சுவிசேஷ விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் எனக்கு உதவியாயிருந்தீர்கள். நான் உபத்திரவத்தில் என்னோடு கூட இருந்தவங்க நீங்க தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்க காணிக்கை 2 தரம் எனக்கு அனுப்பினீர்கள். நான் உங்க காணிக்கையே அல்ல, 17 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற மூன்றாவது விஷயம் என்னவென்றால், சுவிசேஷத்திற்காக கொடுக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமையானால் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அதை பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்ல விரும்புகிறார், உங்கள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக. பாருங்க,
எப்பா பிராவர்த்தரிடத்திலிருந்து நான் வர பற்றி கொண்டேன். காணிக்கை குறித்து சொல்லும்போது சுகந்த வாசனையாக, உகந்த பலியாக அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் நமக்கு சிந்தின இரத்தத்திற்கு, அவர் கொடுத்த ஜீவனுக்கு, அவர் நம்மோடு கூட நமக்காக செலவிட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கு என்னத்தை அவருக்கு ஈடாக நான் செலுத்த முடியும்? அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவுவதற்கு, அவருடைய சுவிசேஷம் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் விதைக்கிறவனாய் மாற வேண்டுமே, நான் கொடுக்கிறவனாய் மாற வேண்டுமே, நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செலவு பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கணுமே. இந்த மாதம் எவ்வளவு கர்த்தருக்கு கொடுப்பீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்னைக்கு சொல்றாரு, மூன்றாவது, கொடுக்கும் இருதயம். ஏழைகளுக்கு கொடுப்பது, விதவைகளுக்கு கொடுப்பது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பது, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது. வெறும் காணிக்கையை மாத்திரம் நான் பேச விரும்பவில்லை. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறார். நீங்கள் என்னோடு கூட இருந்து என்னை கனப்படுத்துவீர்களே ஆனால் நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே என்று மல்கியாவிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுகந்த வாசனையாக, உகந்த பலியாக, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ காணிக்கை குறித்து இந்த காலை நேரத்தில் பேசுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். இன்னைக்கு பல குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருப்பதற்கு, தேவ நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காணிக்கையிலே வஞ்சிக்கிறது தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியது ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்க குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நாமும் பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ எனக்கு பலன் உண்டு. போராட எனக்கு பலன் உண்டு. யுத்தம் பண்ண எனக்கு பலன் உண்டு. ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. பிசாசின் சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் உபத்திரவங்களை கடந்து போக எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசி அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசாரிக்கிற இருதயம், ஆண்டவரே, திருப்தி உள்ள ஒரு இருதயம், ஆண்டவரே, கொடுக்கும் ஒரு இருதயம், ஆண்டவரே, இந்த மாதம் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலே ஆண்டவரே, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கிறிஸ்துவானவர் பலப்படுத்துவீராக. வார்த்தை பலப்படுத்துவதாக, கிருபையுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, கிறிஸ்துவிலே நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக கர்த்தரை நீர் மாற்றுவீராகப்பா. இப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டு பலவிதமான தேவைகளோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அழுகையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கர்த்தர் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் ஆண்டவரே கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளையும் விதைவுகளையும் விசாரிக்கிறவர், கைவிடாத தேவன் அப்பா, பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர். எங்கள் நடுவில் நீர் எங்கள் அப்பா தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பல தேவைகள், பல குழப்பங்கள், பல விதமான எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த மாதத்துக்குள் நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி.
எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.